இபிஎஃப்ஓ மெம்பர் ஓம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் மெம்பர் ஓம்ங்கிற பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒஃபிஷியல் சைட்டுக்கு போயிடும். இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை கரெக்டாக அங்கே டைப் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அது ஓகே கொடுத்துட்டு அந்த ஓடிபி அங்கே டைப் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேம் டைப் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆதார், பேன், மெம்பர் ஐடி அப்படின்னு. இதில் 3ல் எது வேணாலும் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். நம்ம ஆதார் கொடுத்து போய்க்கலாம். ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்சா இருக்கும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படிங்கிறத கொடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும். இதுதான் உங்களோட யூஏஎன் நம்பர். இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறுபடியும் க்ரோம்குள்ளே போயிட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் ஓம் அப்படின்னு கொடுங்க. அதில் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஓம் கொடுங்க. இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த யூஏஎன் நம்பரை இங்கே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது கீழே ஆதார், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதில் ஆதார் நம்பரில் உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நேம் இருக்கும். உங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அது எரர் காமிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. ஸோ எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். அது கீழே டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க.
உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து மொபைல் நம்பர் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். அது வந்து டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு கீழே அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கெட் ஆத்தரைசேஷன் பின்னு இருக்கும். அது கொடுத்துருங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்னென்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு பாஸ்வேர்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஒஃபிஷியல் பேஜுக்கு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்த யூஏஎன் நம்பரை மறுபடியும் போடுங்க. யூஏஎன் நம்பர் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மெசேஜில் வந்திருக்கிற அந்த பாஸ்வேர்டு கீழே போடணும். அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக அங்கே போடுங்க. அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்கும். கேப்சர் என்டர் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இது லோட் ஆனதுக்கப்புறம் இபிஎஃப்ஓட ஒஃபிஷியல் ஹோம் பேஜுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ், அக்கௌண்ட் மேனேஜர், வியூ, ஹோம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கிளைம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கேஒய்சி அப்டேஷன், நாமினி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்ட் செக் பண்ணணுன்னா வியூவில் போயிட்டு கீழே வந்து பாஸ்புக்குன்னு இருக்கும். அதில் போய் உங்கள் பாஸ்புக்கை செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பேங்க் புக், ஆதார், பேன் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். இந்த 3 ஆப்ஷனுமே ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளைம் போட முடியும். உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்லைன் சர்வீஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கிளைம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம பிஎஃப் அட்வான்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் போனீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எவ்வளோ அட்வான்ஸ் போடுறோம் அண்ட் அட்ரஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி போட்டால் நமக்கு அமௌண்ட் கிளைம் ஆகிடும். அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.